வணக்கம். ஒரு பொருளின் மதிப்பு முதலில் 30% குறைப்பு, பின்னர் 10% உயர்கிறது எனில், அந்த பொருளின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பொருளின் மதிப்பு நம்ம எக்ஸ்ன்னு தான் எல்லாமே எடுப்போம் தெரியாத. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே சதவீதம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். 100 இருக்குது முதல்ல இருக்கிறது. முதலில் அப்போ 30% குறைகிறது. இப்போ இதிலிருந்து 30% குறையுது. அப்போ இதிலேருந்து 30% எவ்வளவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். கேன்சல் ஆயிரும். 30 வரும். அப்போ முதல்ல 100 இருந்திருக்கு, அதுலேருந்து எவ்வளோ குறையுது? 30. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 70. இப்போ 70 இருக்குது. அப்போ பின்னர் 10% உயர்கிறது எனில், பின்னர் 10% உயர்கிறது எதுலேருந்து? இந்த கண்டுபிடிச்ச 70லேருந்து 10% உயருது. அப்போ 70ல் 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 வரும். அப்போ 7. அப்போ லாஸ்ட்டாக இருந்த 70லேருந்து 10% உயருது அப்படின்னா 7 கூட்டணும். மொத்தம் என்ன வரும்? 77. இப்போ இருக்கிறது 77 எனில் அந்த பொருளின் மதிப்பில் ஏற்படும் மாற்றம். அப்போ முதல்ல இருந்த 100க்கும் இதுக்கும் எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா 23 குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. இப்போ 23% குறைஞ்சிருக்கு. அவ்வளோதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் போடுற வீடியோ. வணக்கம். ஏயின் 2/3 பங்கும் பியின் 75% சமம் எனில் A:B என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A:B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்று ரெண்டுமே சதவீதமாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே பின்னமாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம பண்ண முடியும். இப்போ இதை சதவீதமாக மாற்றிடலாம். மாற்றினா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னது? 2/3 அப்படிங்கிறது ஏக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சதவீதமாக மாற்ற என்ன பண்ணுவோம்? நம்ம 100ஆல் பெருக்குவோம். அப்போ இது கேன்சல் பண்ண முடியாதுங்கிறதுனால அப்படியே வச்சுக்கோங்க. 200 இதையும் தான் பெருக்கணும். 200/3. இப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 75%. அதை அப்படியே வச்சுக்கலாம். A:B கேட்டிருக்காங்கன்னா முதல்ல ஏ தான் கேட்டிருக்காங்க. அப்போ A:B ஈக்குவல் முதல்ல ஏங்கிறதுனால ஏக்கு என்னது? 200/3 பிக்கு பதிலாக 75. இப்போ இதை நம்ம ரேஷியோவாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 200/3 ஈஸ்ட்னா பை 75. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வகுத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? பெருக்கெலாம் மாற்றிடலாம். அப்போது 200/3 பெருக்கல் இதோட 75/1ன்னு இருக்கும். இதை பெருக்கில் மாற்றும்போது இதோட தலைகிழி போடணும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ 75/1ஓட தலைகிழி 1/75. சரிங்களா? 1/75. இப்போ இதை சுருக்கணுன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இது 2 5 பேப்பரில் அடி கொடுக்கலாம். ஓரஞ்சு 5, மீதி 1 இருக்குமா? 15, 3 15. இங்கே அடி கொடுங்க. எத்தனை பேப்பரில் அடி கொடுக்குறோம்? 5 பேப்பர் இல்லையா? அப்போ ஓரஞ்சு 5, 25, 5 25. சாரி, திரும்ப 4 20. இந்த 0 அது கூட போட்டுக்கோங்க. திரும்பி 40 15 5 பேப்பரில் அடி கொடுக்கலாமா? 3 15, 8 40. இனி ஒன்றுமே கேன்சல் பண்ண முடியாது. 8ஐயும் 1ஐயும் பெருக்குனா 8, 3 9. அப்போ 8/9னா முதல்ல 8 தான் எழுதணும். 8:9. அப்போ இதுதான் ஆன்சர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.